ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நடேசன் என்ற தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது எதற்குரிய வீடியோன்னு சொன்னால் நம்மளோட தோட்டத்தை பார்க்குறதுக்கு வெகு தொலைவில் இருந்து, அதாவது அமெரிக்காவிலேருந்து இங்கே தோட்டத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அவரோட ஐயாவோட சேர்ந்து ஒரு கலந்துரையாடலும் அதோடு சேர்ந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நேர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனடாவில் போடுற அனைத்து சுவாரஸ்யமான வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் சொந்த இடம் எது? நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? உங்களை பற்றி அறிமுகம் உண்டு? நான் ஒரிஜினலாக இந்தியாவில் மதுரையிலேருந்து இப்போ அமெரிக்காவில் கனெக்டிகட்டுங்கிற ஸ்டேட்டில் இருக்கேன். மில்ஃபோர்டுங்கிற ஊரில். ஓகே. யூடியூப் வீடியோவில் சாது பீட்ஸ் அந்த சேனலில் ஒரு நடேசன் அவங்களுடைய தோட்டத்தை பற்றி 3-4 வீடியோ பார்த்துட்டு அப்படியே அசந்து போனேன். இதை போய் நம்ம நேரில் பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணி என் ஒய்ஃப் உஷாட்டையும் சொல்லி சரி எப்படி போயிட்டு வரலாம், பக்கத்தில் நயாகரா ஃபால்ஸ் இருக்கு, ஸோ அதையும் கம்பைன் பண்ணி பட் மெயினாக இவரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அவர் நடேசனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு, நீங்கள் உங்களுடைய இன்னொரு வீடியோவில் அவரோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்க, அந்த ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு அவங்க தாராளமாக வாங்கன்னு சொல்லி எங்களை வரவேற்று அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்துட்டோம். வந்து பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. நிச்சயம் ட்ரை பண்ணுனா எல்லாராலையும் முடியும். ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க வீடியோல பார்த்ததுக்கும் இப்ப நேரடியா வந்து பார்த்ததுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது தோட்டம்? வீடியோல பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ப முடியாம இருந்துச்சு. இப்ப வந்து பாக்குறது இது நேர்ல பாக்குறத போல ஈக்குவலா எதுவும் கிடையாது. அதுதான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா, அவர் மேல ஓரளவுக்கு பொறாமையா கூட இருக்கு. இப்ப உதாரணமா இப்ப சென்னையில நீங்க மதுரையில இருக்கிறீங்க. மதுரையில இருந்த டைம்ல உங்களுக்கு இருந்த மரக்கறிகளையும் விட இங்க நீங்க பாக்குறதுக்கு எது வித்தியாசமா இருக்குதா இல்லாட்டி அதே மாதிரி இருக்குதா? இந்தியாவில் வந்து நான் வீட்டில் ஏதோ அவரை அந்த மாதிரி சின்ன ஒரு 2-3 செடிகள் தான் போட்டது உண்டு. மற்றதெல்லாம் கடையில் போய் வாங்குறது தான். ஸோ அதை பார்க்கும்போது இங்கே இதெல்லாம் நேரில் தான் வளர்றதை பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமா தெரியுது. பட் நாங்கள் இங்கே அமெரிக்காவில் வந்த புதுசில் புடல் போட்டோம். முதல் 1 வருஷம் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் சரியா வரல. அது எங்களுக்கு காரணம் என்னன்னு தெரியல. பட் நடேசன் வந்து 15 வருஷத்துக்கு மேலே இதை பண்ணிட்டு வந்திருக்காங்க போது சரி அவருக்கு கண்டிப்பா இது விஷயம் நல்லா தெரியும். ஹி இஸ் an expert. அதனால அவர்கிட்ட போய் நம்ம நல்லா கத்துக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு. நீங்க இங்க அமெரிக்கால தோட்டம் செய்யறீங்களா? இப்போதைக்கு வீட்டுல சின்னதா போட்டிருக்கோம். அப்ப உங்களுக்கு தோட்டத்தை செய்ய வேணும்ன்ற ஆர்வம் நேரத்தோட இருந்தே முன்னாடியே இருந்திருக்குயா. உங்களுக்கு இப்ப இத பார்த்த உடனே என்ன தோணுது? வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளும் இருக்கணும். I mean not exactly Toronto or Scarborough in Canada, but you know இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ். அங்க வந்து பால் பந்தல் கடியில போய் நின்னா அப்படியே உலகத்தையே மறந்துடலாம் போல இருக்கு. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப உங்கள்ட்ட நாங்க விதை வாங்குறோம், நீங்க செய்யற மாதிரி தான் செய்யறோம், ஆனா இதே மாதிரி எங்களால பயிரை மெயின்டைன் பண்ண முடியல, அவ்வளவு விளைச்சலும் தருது இல்லைன்னு சொல்லி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஒண்ணு இவர் நடேசன் அவங்க குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு எல்லாம் அது ரொம்ப முக்கியம். இவர் என்னை கேட்டா இவர் he is putting in too much effort ன்னு எனக்கு தோணுது. ஸோ இவருடைய கேர் மற்றவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு வரலாம். அது ஒண்ணு சொல்ல வரேன். இன்னொன்னு வந்து அஃப்கோர்ஸ் இப்ப நடேசன் வந்து வேலைக்கும் போய்கிட்டு இதையும் பண்றாரு. அது இன்னும் நம்ப முடியாம இருக்கு என்னால. பட் நாங்களும் இப்போ என் ஒய்ஃப் ரிட்டையர் ஆயிட்டோம் இப்போ. சோ எங்களுக்கு எல்லா நேரமும் இது பண்ண முடியும். அதனால பண்ணலாம், கண்டிப்பா பண்ணுவோம்னு அந்த ஒரு நம்பிக்கை வருது. நிச்சயம். இப்ப நீங்க இப்ப நிறைய பேர் அங்க அமெரிக்கால இருந்து கேட்பாங்க, உங்கள்ட்ட நாங்க நடேசன் விதை வாங்க வேணும்னு சொல்லி. அது மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்படி எதுவும் ஐடியா இருக்குதா? அதாவது எங்களுக்கு மெயினா கன்சியூம் பண்றதுக்கு தான் வெஜிடபிள்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி விளைஞ்சதுன்னா பக்கத்துல ஃபுட் சூப் கிச்சன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் பேங்க்ஸ் அங்கெல்லாம் கூட டொனேட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. பட் அந்த லெவலுக்கு சக்சஸ் இவர் நடேசன் அளவுக்கு நாங்க சக்சஸ் ஆனோம்னா கண்டிப்பா விதையும் கொடுக்கலாம்.
பட் இப்போதைக்கு அந்த பிளான் இல்லை. பட் அது பின்னாடி அந்த பிளான் வந்துச்சுன்னா பண்ணலாம். முதல்ல வேறக்கு நன்றி. என்னென்று சொன்னால் நாங்கள் வேறு எடுத்து போட்டு அந்த யூடியூப் வீடியோவை பார்த்து கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் ட்ரைவ் பண்ணி இங்கே வந்திருக்கிறார். நான் செய்வேனோன்னு எனக்கு தெரியாது. நான் நினைக்கல நான் இப்படி செய்வேன்ட்டு. ஆனால் அவருக்கு அந்த தோட்டத்தின் மேலே இருக்கிற ஆர்வத்தில் அவர் அப்படி வந்துருக்கிறார். அவருக்கும் அவர் துணைவியாருக்கும் எங்களோட குடும்பத்தின் சார்பில் முதல்ல நன்றி. அவர் தோட்டம் செய்யணும்னு ஆசைப்படுறார். ஆனால் அதுக்கான எல்லா உதவிகளையும் அவர் விதைகள் எல்லாம் கேட்டிருக்கிறார். அடுத்த ஸ்ப்ரிங்கில் எல்லாம் நான் அவருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறேன். அவர் அது மட்டும் இல்லாமல் ஐயா உங்கள்ட்ட அண்ணன்கிட்ட எதுவும் ஸ்பெஷலாக கேட்க வேணும், தோட்டம் சம்மந்தமாக எதுவும் கேட்க வேண்டும்? நிறைய இப்போ கேட்டோமே, நாங்கள் 2 பேருமே கேட்டோம். ஸோ ஓரளவுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. வீடியோ பார்த்ததுக்கு போதே இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நான் அப்பவே நினச்சேன். அதெல்லாம் இப்போ பிரதானமாக இருந்த சந்தேகம் என்னங்க? வீடியோ எப்போ விதைய ஆரம்பிக்கிறது, அதுக்கு வந்து கிரீன் ஹவுஸ் வேணுமா, இல்லை வெதர் ஹவு இந்த வெதரில் கோஆப்ரேட் பண்ணும். அப்புறம் மெயினாக என்ன உரம் போடுறது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது தான். ஸோ அவர் ஓரளவுக்கு வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தார். ஒரு இது மாட்டு சாணம் எடுத்துகிட்டு வருவோம் எல்லாம் அதெல்லாம். பட் ஐ வாண்டட் டு டாக் டு ஹிம் இன் பர்சன் டிரெக்ட்லி, ஸோ கெட் அ பெட்டர் ஃபீல் ஃபார் இட். ஓகே. இப்போ பிரதானமாக வந்து எனக்கும் நல்ல சந்தோஷமா இருக்குது. என்று சொன்னால் இந்த வீடியோவை பார்த்து இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. அதில் அண்ணனுக்கு பெரிய பங்கு இருந்தாலும் எனக்கும் ஒரு சின்ன சந்தோஷம். இப்போ இந்த வீடியோவை இவ்வளவு தூரத்திலிருந்து மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லி மிக்க நன்றி ஐயா. உங்களோட வீடியோவை பார்த்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அதோட அண்ணனும் நன்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்போ பொதுவாக வந்து கனடாவில் இருக்கிற தமிழாக்களுக்காக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் நீங்கள் இப்போ தோட்டம் சம்பந்தமாக எதுவும் சொல்லணுமெண்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் தோட்டம் வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செடிகளை வளருங்க, இயற்கையோட வாழ பாருங்க. ஓகே, நன்றி ஐயா. இவ்வளவு தூரம் இருந்து எங்களை வந்து சந்திச்சதுக்கும் தோட்டத்தை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஏன்னா உங்க வீடியோ இல்லைன்னா இது நடந்திருக்காது. சந்தோஷமா இருக்கு. வீடியோ போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.